ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வாரம் ராசி பலன் காணலாம். ஆகஸ்ட் மாதம் 1/8/2026 முதல் 8/8/2026 வரை ஒரு 8 நாட்களுக்கு உண்டான இந்த வார ராசி பலன் காணலாம். சனிக்கிழமை முதல் அடுத்த வாரம் சனிக்கிழமை வரை, அதாவது ஆடி மாதம் 16 முதல் 23 வரை இந்த வார நவகிரக நட்சத்திர பாத சாரங்களை காணலாம். சூரிய பகவான் பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்திலிருந்து ரிஷபராசி மிருக சீரிஷ நட்சத்திரம் வரை சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் மிருக சீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம். குரு பகவான் பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். சுக்கிர பகவான் உத்திர நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் சஞ்சாரம் செய்வார். சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்கரகதியில் இருக்கிறார். ராகு அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும், கேது மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலும் இந்த வாரத்தில் நவகிரகங்கள் நட்சத்திர பாதசாரம் செல்கிறார்கள். இந்த வாரம் சந்திர பகவான் ராகுவையும் வக்கர சனி பகவானையும் கடந்து செல்கிறார். சந்திரன் தேய்பிறை சந்திரனாக சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது அப்படின்னா, கேரளாவில் எதிர்பாராத விதமாக நிலநடுக்கம் ஏற்படும். இலங்கையில் சிறு சிறு விபத்துகள் உண்டு. இலங்கையில் பிரச்சனை உண்டாகும். மருந்து கம்பெனி பட்டாசு தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்படும். கடல் சீற்றமாக இருக்கும். தென்மேற்கு திசையிலிருந்து புழுதி காற்று வேகமாக வீசும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேகமூட்டமாக இருக்கும். மழை வருவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடி 18ஆம் பெருவிழா பார்த்தீங்கன்னா ஆறு ஏரி குளங்களில் நீர் இல்லாமல் வறண்டு போய் கிடக்கிறது. அதனால் எல்லோருமே அவங்க வீட்டில் 2 வாளி தண்ணி பிடிச்சி தலை முழுகி கொள்ளலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை. வார ஆரம்பத்தில் புதன், சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகங்களும் பயிற்சி ஆகிறார்கள். பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு சுக்கிரன், கடகம் ராசிக்கு புதன், மிதுனம் ராசிக்கு செவ்வாய். இந்த 3 கிரக பயிற்சியும் கன்னி ராசி என்பதற்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது. பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் கடகம் ராசிக்கு 8ஆவது வீட்டிலிருந்து இந்த வாரத்தை தொடங்குகிறார். கன்னி ராசி என்பதற்கு தன்னுடைய ராசிநாதன் 11ஆவது வீட்டிலே சூரியன் குருவோடு புதன் செல்வது இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு. அதாவது குருபகவான் மேற்கு அஸ்தவனமாக இருக்கிறார். இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு 4, 7ஆம் அதிபதி அஸ்தங்கமாக இருக்கிறார். சூரியன் குரு மேல் புதன் செல்லும் போது அரசு உதவிகள், அரசு காரியங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியாகும். இதே சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா அரசு ஆபீசர்கள், அதிகாரிகள் உதவி செய்வாங்க. சூரியன் புதன் இணைவு 11ஆவது வீட்டில் இருக்கும்போது நண்பர்கள், கூட்டாளிகள் உதவி உண்டு. பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆவது வீட்டிலிருந்து சந்திர பகவான் வாரத்தை தொடங்கும் போது வேலை உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்களை சந்திப்பீங்க. பார்த்தீங்கன்னா வார ஆரம்பத்தில் 2ஆம் தேதி 3 மணிக்கு மேல் 7ஆம் இடம் சந்திர பகவான் வருவார்.
பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் சனியை சந்திரன் கடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 3வது நாள் ஆடி 18ஆம் பெருக்கு. 7வது வீட்டிலே சனிச்சந்திரன் புனர்பூ தோஷம். ஜென்ம ராசியில் நேசம் பெற்ற சுக்கிர பகவான் சந்திரனையும் சனியையும் பாரி செய்வார். இப்போ பயணங்கள் அதிகரிக்கும். பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய்ட்டுலாம், ஜாலியாக சினிமாவுக்கு போகலாம், டூரு போகலாம், சுற்றுலா போகலாம். இந்த மாதிரி உங்களுடைய பயண பிரயாணங்கள் கன்னிராசிக்கு இனிமையாக அமையும். பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி ஆடி 18ஆம் பெருக்கு. அன்று கடலில் நீராடக்கூடியவர்கள். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆற்றுல குளத்தில் ஏரியிலலாம் தண்ணி கிடையாது. கடலில் தான் பெரும்பாலும் நீராட முடியும். கடலில் நீராடக்கூடியவர்கள் ஆழமான பகுதிக்கு செல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா கன்னிராசிக்கு மாரகாதிபதியாக சந்திர பகவான் வருவார். ஜென்ம ராசியிலே ஒரு நேசகிரகம் இருந்து சந்திரனையும் சனியையும் பாரி செய்யும்போது குடும்பத்தோடு கடலுக்கு குளிக்க போகக்கூடியவர்கள் மனைவி பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கணும். தண்ணி ஆழமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடாது. சனி சந்திரன் சேர்க்கை, கோயிலுக்கு போகலாம். கன்னிராசி என்பதுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு தான். 4ஆம் தேதி இரவுலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆரம்பம். 5, 6 ஒரு 2.25 நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆரம்பம். அப்போ பார்த்திங்கன்னா வாய், மூக்கு, தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதாவது சளி பிடிச்சிக்கலாம், கிருகிருன்னு, அல்லது நாக்கில் சிறு சிறு புண்ணு கொப்பளம். வாய், நாக்கு, மூக்கு, தொண்டை சார்ந்து ஒரு பிரச்சனைகளை இந்த சந்திராஷ்டம நாளில் கன்னிராசி என்பதுக்கு ஏற்படுத்தும். அதாவது 4ஆம் தேதி இரவுலிருந்து 5, 6ஆம் தேதி இந்த சந்திராஷ்டம நாளில் கன்னிராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடாதீங்க. வெளியில் சென்று வரணும், அன்றைக்கி தான் பயணம் போகணும் அப்படின்னா உங்கள் பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு நிதானமாக போயிட்டு நிதானமாக வரணும். சந்திராஷ்டம நாளில் யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடக்கூடாது. யாருக்கும் போய் மற்றவர்கள் பிரச்சனை தீர்க்கிறேன் அப்படின்னு பஞ்சாயத்து பேசக்கூடாது. 7, 8ஆம் தேதி 9வது வீட்டிற்கு சந்திர பகவான் வருகிறார். பாக்கியஸ்தானத்திலே சந்திரன் வருவது கன்னிராசிக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு தான். இந்த வாரம் 1ஆம் தேதியே செவ்வாய் 10ஆம் இடம் வந்துகிறார். கன்னிராசி பார்த்திங்கன்னா நாம்ச கட்டத்தில் 2, 3வது வீட்டை செவ்வாய் கடக்கப் போகிறார். அப்போ 10ஆம் இடத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் வரும்போது வேலை, உத்தியோகம், தொழில் சார்ந்து சில மாற்றங்கள் இந்த வாரம் கன்னிராசி என்பதுக்கு ஏற்படும். பார்த்திங்கன்னா 2வது வீட்டிலிருந்து 3வது வீட்டை, இந்த 2 வீட்டை செவ்வாய் நவாம்ச கட்டத்தில் கடக்கும்போது வாய், நாக்கு, பல், தொண்டை சார்ந்து ஒரு பிரச்சனைகள் இந்த வாரம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. பல் வலிக்கலாம், திடீர்னு சளி பிடிக்கலாம், திடீர்னு தொண்டை கட்டிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள், நோய் நொடி தொந்தரவு இந்த வாரம் கன்னிராசி என்பதுக்கு வரும். உடனே மருந்து மாத்திரை எடுத்துங்க, அதெல்லாம் சரியாக போயிடும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.